أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தின் தனிச்சிறப்புகளை அறிந்து கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த தொடர் நிகழ்ச்சியில நாமெல்லாம் திரளாக கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்னர் இஸ்லாமிய மார்க்கத்திலே எந்த மனிதனும் மகானும் நபிமார்களும் இறைத்தன்மையை அடைய முடியாது என்பது இஸ்லாத்தினுடைய தனிச்சிறப்பு என்பதை கண்டோம். அதே போல கடவுளுக்கும் மனிதனுக்கும் மத்தியிலே இடைத்தரகர்களுக்கு இடமில்லை என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு தனிச்சிறப்பு என்பதை கண்டோம். இஸ்லாத்தினுடைய இன்னொரு முக்கியமான சிறப்பு என்னவென்று சொன்னால், இந்த மார்க்கம் உலகத்தில் எந்த மார்க்கமாக இருந்தாலும் அது மனிதர்களுக்கு தான் அந்த மார்க்கம் வழங்கப்படுது. அந்த மார்க்கத்தை கடைபிடித்து ஒழுகக்கூடியவர்கள் மனிதர்கள் தான். கடவுள் அந்த மார்க்கத்தை நடைமுறைப்படுத்த மாட்டாரு. எந்த மார்க்கமாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் அதில் உள்ள சட்டத்திட்டங்கள், கொள்கைகள், கோட்பாடுகள், ஏவல்கள், விளக்கல்கள் எல்லாமே மனித சமுதாயத்துக்கு தான் உள்ளது. அப்ப மனிதர்களுக்கு கட்டளை இடும் பொழுது மனிதன்னா யாரு, அவன் எவ்வளவு லோடு அவனுக்கு வச்சா தாங்குவான், அவன் எந்த அளவுக்கு அவனுக்கு கொடுக்கணும், அவனுடைய இயற்கையான சுபாவம் என்ன, இதையெல்லாம் உணர்ந்து அவர்களுக்கு சட்டத்திட்டங்கள் வழங்கணும். மார்க்கம் மதம்னு சொன்னா யாருக்கு நம்ம அந்த சட்டங்களை கொடுக்கிறோமோ அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அவன் இருக்கிறானா இதை பார்க்கணும். இது மதங்களுக்கு மாத்திரம் இல்ல. ஒரு சாதாரண எல்கேஜி பள்ளிக்கூடத்துக்கு போறீங்க, அந்த பையனுடைய எடை 10 கிலோ இருந்தா அவனுக்கு தூக்குற புஸ்தகம் 10 கிலோ கொடுத்தா நம்ம கண்டிக்கிறோமா இல்லையா? இல்லைன்னா அவனே 10 கிலோ இருக்கான், அவனுக்கு 10 கிலோ புஸ்தகம் தூக்கிட்டு வர சொல்றீங்களே, இவ்வளவு லோடு கொடுக்கலாமான்னு நம்ம கேட்கிறோம். குழந்தை தொழிலாளிகளை கொண்டு போய் சிவகாசியில தீப்பெட்டி தயாரிக்கிறதுல போடும் பொழுது கண்டிக்கிறோம். இதுல அக்கிரமம் இல்லையா? சின்ன பிள்ளைங்களை இப்படிலாம் வேலை வாங்கலாமா அப்படின்னு கேட்கிறோம். அதே மாதிரி 10 மணி நேரம் வேலை, 20 மணி நேரம் வேலை ஒரு காலத்துல இருந்துச்சு. தொழிலாளர் தினம் மே தினம்னு கொண்டாடுறாங்க. இவ்வளவு நேரம் தான் தொழிலாளிக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு புரட்சி வெடிச்சுட்டு, அதுக்கு என்ன காரணம்? லோடு அதிகமாக இருந்தா புரட்சி வெடிக்கும், ஜீரணிக்க முடியாது. இந்த உலகத்திலேயே ஒரே 20 மணி நேரம் வேலை செய்ய 4 மணி நேரம் ரெஸ்ட் இருந்தா ஏன் ஒத்துக்குருவான்? ஒத்துக்கிற மாட்டான். அப்ப அது ஒரு யூனிட்டா உண்டாகி பெரிய புரட்சியா போய் அதுக்கப்புறம் தொழிலாளிகள் என்றாலே அவங்களுக்கு இவ்வளவுதான் வேலை கொடுக்கணும், இதுக்கு மேல கொடுக்க கூடாது என்று சொல்லி அதுக்கு ஒரு வரம்பு உலகம் பூரா உண்டானுச்சு. அதை மேதி நம்ம எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறோம், உலகம் எல்லாம் கொண்டாடுது. இதெல்லாம் எதுக்கு நம்ம இதை சொல்றோம்னு கேட்டா, எந்த ஒரு சட்டத்தை நம்ம கொடுத்தாலும் யாருக்கு அந்த சட்டத்தை கொடுக்கிறோமோ அவர்களுடைய சுபாவத்திற்கு ஏற்றதாக இருக்கணும், அவர்களுக்கு தாங்கக்கூடியதாக இருக்கணும், அவங்களுக்கு நடைமுறைப்படுத்த சாத்தியமானதாக இருக்கணும். அப்படி இல்லாத சட்டங்களை கொடுத்தோம்னு சொன்னா அது உலகத்திலே நம்ம ஒத்துக்கிற மாட்டோம், யாரும் ஒத்துக்கிற மாட்டோம். அதே மாதிரி இப்படி ஒரு சட்டம் போடுறாங்க, பெரிய ராணுவ ஆட்சி ஒரு நாட்டில் ஏற்பட்டு போச்சு. அவன் சட்டம் போடுறான், இனிமேல் ஒரு நாளைக்கு ஒரு தடவை நீங்க எல்லாம் ஒண்ணுக்கு போகணும், இது முடியுமா? ராணுவத்தையே கொண்டாந்து நிப்பாட்டினாலும் இதை கேட்போமா? எவனாச்சும் கேட்பானா? அதோட அவன் ராணுவ ஆட்சி காலியா போயிடுவான். ஒரு லெவலுக்கு மேல தலையிட்டா மக்கள் ஒத்துக்கிற மாட்டான். அட இது எப்படி முடியும், எங்களுக்கு இது எப்படி சட்டம் போடுறது, எங்க கண்ட்ரோல்ல இருக்கா இது முடியுமா? 2 நாளைக்கு ஒரு தடவை தூங்கணும், ஒரு கவர்மெண்ட் சட்டம் போடுது, அப்புறம் அந்த கவர்மெண்ட் இருக்காது, அது தூங்கி போயிடும், மக்கள் பூரா கொந்தளிச்சிருவான். அப்ப நம்ம சட்டத்தை கொடுக்கும் பொழுது
சட்டம் கொடுக்கிறோமோ அவங்களுக்கு அது ஏற்றதா இருக்கணும். அவங்க இயற்கை உணர்வுகளுக்கு எதிராக இருக்கக்கூடாது. ஒன்னும் எடுத்து நடக்க லேசா இருக்கணும், சாத்தியமா இருக்கணும். இரண்டாவது அம்சம் என்ன தெரியுமா? இயற்கையான சில உணர்வுகள் எல்லாருக்குமே இருக்குது. அந்த உணர்வுகளுக்கு எதிராக சட்டம் கொடுத்துருவீங்க, அதை எவனும் ஒத்துக்கிற மாட்டான். என் மதத்தின் பேரால கொடுத்தா ஒத்துக்கிற மாட்டான். பெரிய ராணுவத்தை கொண்டாந்து நிப்பாட்டினால ஒத்துக்கிற மாட்டான். கண்ணுன்னா பார்க்கணும், காதுன்னா கேட்கணும், வாயின்னா பேசணும். இதுக்கெல்லாம் எதிராக சட்டம் கொண்டு வரக்கூடாது. பேசவே இன்னது பேசணும், இன்னது பேசக்கூடாது சட்டம் கொண்டு வரலாம். பேச வாயவே திறக்கக்கூடாது சட்டம் கொண்டு வர முடியாது. திங்கக்கூடாது சட்டம் கொண்டு வர முடியாது. அது மாதிரி மலைஜலம் கழிக்க கூடாது சட்டம் கொண்டு வர முடியாது. மனைவி மக்களோட குடும்பம் நடத்தக்கூடாது சட்டம் கொண்டு வர முடியாது. அப்ப இப்படி எல்லாம் மனிதனுடைய இயற்கையான சில தன்மைகள் இருக்குது. அதை உணரல என்று சொன்னா அந்த மதம் கடவுள் கொடுத்த மதமா இருக்காது. நான் கேட்கிறேன், மனுஷனே இப்படி செய்யும் பொழுது நாம எதிர்க்கிறோம். அந்த அறிவு கட்டணங்களை இப்படி சட்டம் கொடுக்கிறதா இது சரியான்னு கேட்கிறோம். ஒரு கவர்மெண்டை எதிர்க்கிறோம், பள்ளிக்கூடத்தை எதிர்க்கிறோம், தொழிலாளி ஒரு தொழிற்சாலை எதிர்க்கிறோம், ஒரு முதலாளி எதிர்க்கிறோம். வேலைக்காரலாம் ஒன்னா சேர்ந்து யூனியன் மாதிரி உண்டாயிடலாம். எதுக்கு? அவனுடைய சுபாவத்துக்கு, மனிதனுடைய சுபாவத்துக்கு எதிராக சட்டங்களை கொண்டு வரும் பொழுது அதை பொறுத்துக்கிற முடியல. அப்ப மதங்கள் எல்லாம் கடவுள் சேர்ந்து வந்ததுன்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கான். எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதெல்லாம் யாரு கொடுத்தது? கடவுள் கொடுத்தது. கடவுளை நெருங்குறதுக்குள்ள வழி, இதை செஞ்சா கடவுள் திருப்தி அடைவாரு அப்படின்னு சொல்லி எல்லா மதங்களுமே கடவுளோட தான் தொடர்பு படுத்தப்படுது. உண்மையில கடவுள் கொடுத்ததா இருந்தா கடவுளுக்கு இந்த மனுஷனை பத்தி தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? அவனால கடவுள் தானே மனுஷனை படைச்சிருப்பான். அவன் மனிதன்கிறவன், நம்ம மனிதனே மனிதனுடைய பலவீனத்தை உணரும் பொழுது படைச்ச கடவுளுக்கு அந்த பலவீனம் தெரியாம இருக்கலாமா? கடவுள் என்ன பண்ணனே, நம்ம படைச்ச படைப்பு இவனுக்கு இன்னென்ன வீக்னஸ் இருக்கு, இன்னென்ன சொன்னா தான் அவனுக்கு செய்ய முடியும். இதை சொன்னவங்க சொன்னா கடவுளை சொன்னாலும் அவன் மீறிடுவான், செய்ய முடியாது. அப்படிங்கிறதெல்லாம் கடவுளுக்கு தெரியணும். அப்ப தெரிஞ்சு அவர்களுடைய இயற்கை சுபாவத்திற்கு ஏற்றதாகவும் எடுத்து நடக்க எளிதாகவும் உள்ள சட்டங்களை கொடுக்கிறது தான் ஒரு மார்க்கம், சரியான வழிமுறையா இருக்க முடியும். இந்த வகையில நீங்க இஸ்லாத்தையும் ஏனைய மார்க்கங்களை நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா இது அப்படி தனித்தவன், இது கடவுள் தான் இதை கொடுத்திருப்பாரு, எந்த டவுட்டும் கிடையாதுன்றதை நம்ம உறுதி பண்ணலாம். அவ்வளவு அற்புதமான ஒரு வாழ்க்கை சட்டத்தை இஸ்லாம் மார்க்கம் தருவதா, இயற்கையோடு ஒட்டிய ஒரு மார்க்கம். எப்படி எல்லாம் அந்த மனிதனுடைய பலவீனங்களை இஸ்லாம் புரிஞ்சிருக்குது. எந்த மார்க்கமும் பலவீனத்தை புரியல. எந்த மார்க்கமும் எல்லாம் மனுஷன் உண்டாக்குனது, அவனுக்கு தெரியாது. கடவுள் கொடுத்த மார்க்கத்துக்கு தான், கடவுளுக்கு தான் தெரியும் மனுஷன் பலவீனமானவன். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள சட்டங்களை எல்லாம் கடவுளுக்கு தான் சொல்ல முடியும். திருமலை குர்ஆனை எடுத்துக்கிறீங்க, இன்சானு லைஃபா, மனிதன் பலவீனனாகவே படைக்கப்பட்டிருக்கிறான் வாக்குமூலம் தரக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அதை ஒரு சித்தாந்தமா இஸ்லாம் சொல்லி தருது. அப்ப அந்த அடிப்படையில மனிதனை படைச்ச கடவுள் என்ன செய்யறான், மனிதனுடைய எல்லா சுபாவங்களையும் தன்மைகளையும் பார்க்கலாம். பார்த்து இதுக்குத்தான் சட்டம் போடலாம், இதுக்கு சட்டம் போடக்கூடாது, இதுக்கு இவ்வளவுதான் சட்டம் போடலாம், இவ்வளவு சட்டம் போடக்கூடாது, இன்னென்னமா சட்டம் போட்டால் சரிப்பட்டு வரும், இன்னென்னமா சட்டம் போட்டோம்னு சொன்னா அது நடைமுறைக்கு வராது என்றெல்லாம் ஆய்வு பண்ணி மனிதனுடைய ஒவ்வொரு மனிதனுடைய தன்மைகளை ஆராய்ச்சி செய்து கடவுள் அந்த சட்டங்களை தரணும். அது இஸ்லாத்துல ஒரு தனிச்சிறப்பாக அமைஞ்சிருக்கிறது. எப்படி? இப்ப நீங்க எடுத்துக்கிறீங்க, இப்ப கடவுளை நம்ம எல்லாம் அடையணும். எல்லா மார்க்கங்கள்லையும் கடவுளை அடைகிறது என்ன? முக்தி அடையணும், மோட்சம் அடையணும், ஒரு நல்ல ஒரு மறுமை வாழ்க்கையை அடையணும், சொர்க்கத்தை அடையணும், நரகத்துக்கு போயிடக்கூடாது. இது எல்லா மார்க்கங்களும் ஏதோ கொஞ்சம் வித்தியாசங்களோட சொல்லுது. எல்லா மார்க்கங்களையும் சொர்க்க நரகத்தை பத்தி சொல்லப்படுது. இப்ப இதெல்லாம் அடைகிறதா இருந்தா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்ல வரும் பொழுது துறவரத்தை பற்றி பேசாத மார்க்கங்களே உலகத்துல கிடையாது. ஒண்ணு எடுத்து பாருங்களேன், எந்த மதத்தை எடுத்துக்கிறீங்க, துறவரத்தை பற்றி, துறவரம்னா என்ன? கல்யாணம் பண்ணாத, சுத்தமா ஒதுங்கிக்க, தனியா போய் இருந்துக்க, நீ பாட்டு கடவுளுக்கு அர்ப்பணிச்சுக்கிட்டே இரு, இப்படி செய்தால் நீ கடவுளுடைய நெருக்கத்தை பெறுவ. இது ஒரு ஆர்வம் ஊட்டுறாங்க. கட்டளையாக போடாவிட்டாலும் கூட இது ஒரு நல்ல ஒரு காரியம் ஆர்வம் ஊட்டுறாங்க. விரும்பினவன் செய்யலாம். எல்லா மார்க்கத்திலையுமே, கிறிஸ்துவ மார்க்கமா அங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே அந்த அந்த உத்தரவு இருக்குது. கட்டாயமான உத்தரவா இல்லாட்டா கூட அது ஒரு ஆர்வமூற்ற உத்தரவாக இருக்கிறது. குறிப்பாக மத குருமார்கள் அந்த பதவிக்கு வந்துட்டு அது உத்தரவு கண்டிப்பு. மத குருமார்கள் என்ற அந்தஸ்துக்கு வர்றதா இருந்தா
நீ சாதாரண ஆள் மாதிரி இருக்க கூடாது, நீ கல்யாணம் பண்ணக்கூடாது, ஆம்பளையும் கல்யாணம் பண்ணாத, பொம்பளையும் கல்யாணம் பண்ணாத, திருமண வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது, அந்த உணர்வுகளை நீ வந்து அழிச்சுக்கிட்டு தான் நீ கடவுளுக்கு தொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கணும். இந்து மதத்திலையும் அதே மாதிரி பார்க்கறீங்க. ஆண்கள்லையும் அந்த துறவிகள் இருக்கிறாங்க, பெண் துறவிகளும் இருக்கிறாங்க, அதை பார்க்கிறோம். புத்த மதத்தில் இருக்கிறாங்க, சீக்கிய மதத்தில் இருக்கிறாங்க, உலகத்தில் உள்ள எல்லா மதங்கள்லையுமே, யூத மதத்தில் இருக்கிறாங்க. இன்னும் நம்ம கேள்விப்படாத மதம் எங்க வேணாலும் நீங்க போய் பாருங்க. அதாவது கல்யாணம் பண்ணவனை விட கல்யாணம் பண்ணாதவன் சிறந்தவன். இது எல்லா மதத்திலையும் உண்டு, எல்லா மார்க்கத்திலையும் உண்டு. கல்யாணம் பண்ணுவது என்பது அது வந்து ஒரு லாஸ்ட் தரஜாவில் உள்ளது. உங்களை மாதிரி ஒரு சாதாரண ஆளுக்கு பண்ணிட்டு போங்க. நல்ல ஆளா நீங்க போக நினைச்சீங்கன்னு சொன்னா, பெரிய பதவி வேணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா அதை விட்டு தான் ஆகணும். அதனாலதான் பண்ணாதவனுக்கு மரியாதை கூட. இன்னைக்கு நீங்க பாருங்க, எல்லா மதங்கள்லையும் பாருங்க, கல்யாணம் பண்ணினவனுக்கு சாதாரண மனிதன், கல்யாணம் பண்ணாத துறவி யாரு? அவர் வழிகாட்டி. அவர் காலம் எல்லாரும் விழுகணும். அவர் யாருக்கும் எந்திரிக்க மாட்டாரு, அவரை மட்டும் உயரமான இடத்துல நிற்பாரு, மற்றவங்க எல்லாம் கீழே தான் நிக்கணும். அப்படிங்கிற மாதிரியான தரஜாக்கள்லாம் இன்னைக்கு உயர்ந்த பதவிகள் எல்லாம் கொடுக்கப்படுது. அதுக்கு என்ன காரணம்? அது என்னமோ இந்த குடும்ப வாழ்க்கையில் அப்படி விலகி இருப்பது ஒரு பயங்கரமான ஒரு சேவை மாதிரியும், ஒரு பெரிய கடவுளுக்கு செய்யற பெரிய தொண்டு மாதிரியும், அது கண்டிப்பா அது செஞ்சாதான் கடவுளுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம் வருங்கிற மாதிரியும் ஒரு சித்தாந்தத்தை உலகத்துக்கு தந்திருக்கிறாங்க எல்லா மார்க்கங்கள்லையும். இஸ்லாமிய மார்க்கத்தில் தனித்து விளங்குது. துறவரங்கிறது பித்தலாட்டம்னு சொல்லுது. செஞ்சா செஞ்சுக்கன்னு சொல்லல இஸ்லாம். பண்ண பண்ணிக்க, இப்படி பண்ணாலும் பண்ணிக்க, அப்படி கூட சொல்லல. இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் என்ன சொல்லுது? அது ஒரு ஃப்ராடு, அது ஒரு பித்தலாட்டம், எங்களுக்கு குடும்ப வாழ்க்கை வேணான்னு எவனாச்சும் சொன்னான்னு சொன்னா அவன் ஒரு ஏமாற்று பேர்வழி அப்படின்னு தெளிவாக இஸ்லாம் மார்க்கம் சொல்லுது. ஏன் அப்படி சொல்லுது? கடவுள் இந்த மனுஷனை படைச்சிருக்கலாம், மனிதனுக்கு இந்த உணர்வை வச்சது கடவுள் தான். எந்த உணர்வு? ஒரு ஆணுக்கு பெண் வேணும் என்ற உணர்வு, ஒரு பெண்ணுக்கு ஆண் துணை வேண்டும் என்ற உணர்வு. இந்த உணர்வுகளை வச்சது யாரே? கடவுள். இந்த உணர்வு என்னென்ன வேலையெல்லாம் செய்யும் கடவுளுக்கு தெரியணும். இன்னைக்கு உலகத்தில் உள்ள ஒருத்தருக்கும் தெரியுது. இந்த ஒண்ணுக்குத்தான் உலகத்தில் ஏராளமான யுத்தங்கள் சண்டைகள் நடந்திருக்கு. பெரிய பெரிய குடும்ப தகராறுகள்லாம் இதனாலதான் ஏற்பட்டிருக்கு. இந்த குடும்ப ஆண் பெண் உறவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல தான் பெரிய பெரிய சனிய சண்டை சச்சரவெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. தாய் தந்தையெல்லாம் பகச்சிக்கிட்டு ஓடி போயிடறான், ரெண்டு பேரும் ஆம்பளையும் பொம்பளையும் சரி. இந்த மாதிரி ஒரு குடும்ப வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை கிடைச்ச உடனே அவளுக்கு அம்மா அப்பா பெருசா தெரியாது, இவனுக்கு அம்மா அப்பா பெருசா தெரியாது. அவ்வளவுக்கு ஒரு அவசியமான தேவைங்கிறத நடைமுறை வாழ்க்கையில நம்ம விளங்குறோம். இது பெரிய பல்கலைக்கழகத்தில் படிக்க தேவையில்லை. இது ஒரு மனிதனுடைய முக்கியமான ஒரு தேவை. இது தவிர்க்கவே இயலாது, எல்லாத்தையும் இருக்கு. அப்படிங்கும் பொழுது இதை போட்டு அணை கட்டணும்னு சொன்னா கண்டிப்பா அவன் தவறான வழிக்கு தான் போவான். முடியாது. இதை போய் நிறுத்திக்க, எப்படி சாப்பிடுறத நிறுத்திக்கன்னு சொன்னா அது கட்டுப்பட முடியாது. நீ ஒண்ணுக்கு போகாத 2-3 நாளைக்குன்னு சொன்னா எவனு கட்டுப்படுவானா? நம்மளை மீது வந்துருமில்லங்க. அது யாரே சொல்லட்டுமே, எவ்வளவு பெரிய பயங்கரமான ஒரு சர்வாதிகாரியை சொல்லட்டுமே, கேட்க முடியாத, கேட்க நினைச்சாலும் கேட்க முடியாத. அந்த மாதிரியான உணர்வுகள் மாறி உள்ளதுதான் இந்த குடும்ப வாழ்க்கையை ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை வேணும் என்பது, இல்லறம் என்பது. ஆணுக்கு பெண்ணு, பெண்ணுக்கு ஆணு என்பது தவிர்க்க முடியாத ஒண்ணு. இதுல ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? எல்லா மார்க்கத்திலையும் கடவுளுக்கே பொண்டாட்டி புள்ள உண்டு. பொண்டாட்டி புள்ள இல்லாத கடவுள் சொல்றா கட்டிக்கிறாங்க. எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்க. இஸ்லாத்துல உள்ள கடவுளுக்கு தான் பொண்டாட்டி புள்ள கிடையாது. அவன் சொல்றான் பொண்டாட்டி புள்ள வச்சுக்கிறான்னு சொல்லி. பொண்டாட்டி புள்ள வச்சுக்கிற கடவுள் சொல்றான் வச்சுக்கிறாத, நான் தான் வச்சுக்கிறேன். கடவுளாகிய உனக்கு தேவைப்படுது. எல்லா மார்க்கத்திலையும் கடவுளுக்கு பொண்டாட்டி விட்டா இல்லையா? எல்லா மார்க்கங்களையும் கடவுளுக்கு 1-2-3 நாள் பொண்டாட்டிலாம் உண்டு, நிறைய உண்டு. அப்ப கடவுளுக்கு பொண்டாட்டி வச்சிருக்கிற கடவுள் சொல்றாரு, நீ பொண்டாட்டி வச்சுக்கிறாத அவர் சொல்றாரு. பொண்டாட்டி வேணாண்டான்னு சொல்லக்கூடிய கடவுள் சொல்றாரு, நீ வச்சுக்க, நான் வச்சுக்கிற மாட்டேன், நான் வேற, எனக்கு தேவையில்லை, உனக்கு தேவை, நான் உனக்கு படிச்சிருக்கிறேன், உனக்கு தேவை. இது எவ்வளவு பெரிய சிறப்புன்னு பாருங்க. இது கடவுள் மார்க்கம்ங்க. அல்லாஹ் வந்திருக்கிற மார்க்கமா இருக்கிறதுனால, படைச்ச இறைவனுடைய மார்க்கமா இருக்கிறதுனாலதான் மனிதன் அப்படி அழகா எடை போட்டு இதை வேணான்னு சொன்னோம் நடக்கவே நடக்காது, செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான். விபச்சாரம் பண்ணுவான். அது என்ன? எந்த சாமியார் சுத்தமா இருக்க மாட்டிக்கிட்டவன் வெளியே தெரிஞ்சு போச்சு, மற்றவன் எல்லாம் பரிசுத்தமா கிடையாது. கொஞ்சம் பேர் வெளியில நாடி போயிட்டு அவ்வளவுதான், வெளியில வராம அது முடியாதுங்க.
பெரிய நல்லது அடைக்கிட்டேன், அதான் நடக்கவே நடக்காது. ஒரே ஒருத்தனுக்கு தான் அது முடியும். எவனுக்கு ஆண்மை இல்லையோ, எவனுக்கு ஆண்மைங்கிறது அறவே இல்லையோ, அவன் வேண்டுமானால் அதை பத்தி நாட்டம் இல்லாம இருக்கலாம். மற்றபடி இருந்துகிட்டு நான் அடைக்கிட்டேங்கிறத சும்மா மலக்கா இருந்துகிட்டு அது மாதிரி இருக்கலாம். மலக்கு தன்மை மலக்குகள் வானவர்களுக்கு கிடையாது தானே. அந்த மாதிரி ஆண்மையே இல்லாத ஒருத்தனுக்கு மட்டும்தான் இது சாத்தியமாகுமே தவிர, ஆண்மையும் அவளுக்கு பெண்மையும் இருக்கிற கட்டத்துல ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் இந்த தேவை அவசியம். இது தவிர்க்க இயலாது. இதை தவிர்க்குமாறு உத்தரவு போடுற பைத்தியக்காரத்தனம். உத்தரவு போட்ட எல்லாரும் பாவி ஆயிரும். அதனாலதான் இது துறவரம் வேணும்னு சொல்லக்கூடிய மார்க்கத்திலேயும் துறவி எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு, எத்தனை சதவீதம் இருக்கு? இந்த நடிக்கிறது கூட கொஞ்சம் பேர் தான் கொண்டு வந்திருக்கலாம். எல்லாம் நடிக்கிறானா, அதுல கூட முழுசா நிறைய பேர் கொண்டு வர காணும். மற்றவங்க நிறைய பேர் வரலாம். கொஞ்ச நாளைக்கு போய் சபரிமலைக்கு போறது கூப்பிடுங்க, அது நிறைய பேர் உண்டாயிருவான். முழுசா துறவிக்கு வரான்னு கூப்பிடுங்க பார்ப்போம், அவ்வளவு பேரை காணும். அதுலயும் பிரேமானந்தா, ஜான் ஜோசப் இப்படி கதைகள்லாம் படிக்கிறோம். எவனும் சுத்தமா இருக்க முடியாது. இதான் நம்ம இதுல கண்ட உண்மை. அப்ப இஸ்லாம் என்ன சொல்ல இதை பத்தி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு எவ்வளவு அற்புதமான மார்க்கான்னு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி சில பேர் பேசிட்டு இருக்காங்க. பேசி முதல்ல என்ன செய்யறாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்ட்ட வந்து ரசூலுல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடு எப்படி இருக்கும் கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்க வழிபாடை பத்தி சொல்றாங்க. என்னென்ன மாதிரி தொழுவாங்க, பண்ணுவாங்க, நோன்பு வைப்பாங்க, வருவாங்க, அவர் சொல்றாங்க. இந்த 3 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. 3 பேருக்கு என்ன செய்யுதுன்னா, இது ரொம்ப குறைவா தெரியுது. அல்லாஹ்வுடைய ரசூலுங்கறாங்க, இவ்வளவுதானா? இவ்வளவுதான் வணக்கமா? 24 மணி நேரத்தையும் செலவழிக்க இவ்வளவுதான் செஞ்சு கொஞ்சமா தான் செய்யறாங்களா அப்படின்னு சொல்லி குறைவா நினைக்கிறாங்க. நினைச்சிட்டு அவங்களா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பாவத்தை நல்லா மன்னிச்சுட்டாங்கல்ல, அதுக்காக வேண்டி கம்மியா செய்யறாங்க போல இருக்கு. அவ்வளவு பேசிக்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூலுங்கறதுனால அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சுட்டான். அவங்க கொஞ்சமா செஞ்சா கூட போதும், ரொம்ப வேண்டியது. நம்ம அப்படியா? நம்ம அப்படி கிடையாது. நம்ம பார்த்து எல்லாம் மன்னிக்கலையே. அதனால நம்ம என்ன செய்யணும், இனிமே இப்படித்தான் நடக்கணும்னு 3 பேர் ஆளுக்கு ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க. ஒருத்தர் என்ன சொல்றாரு, நான் இனிமே ராத்திரிக்கு தூங்குறவே இல்லை முடிவு பண்ணிட்டேன். ரசூலுல்லாஹ் கொஞ்சமா செய்யறாங்க, அது அவங்களுக்கு போதும். நம்மள மாதிரி சாதாரண ஆளுகளுக்கு எல்லாம் அல்லாஹ்வுக்கு கொஞ்சமா செஞ்சா பத்தாது, நிறைய செய்யணும். அதனால ராத்திரிக்கு பூரா நின்று ஒரே தொழுகலாம், இபாதத் தான், தூங்கவே மாட்டேன் ஒருத்தர் பேசிக்கிறார். அப்புறம் இன்னொருத்தர் என்ன பண்றாரு, என்ன வருஷத்துக்கு 30 நாள் நோம்பு இதெல்லாம் பத்துமா? ரசூலுல்லாஹ் மாதிரி ஆட்களுக்கு போதும், நம்மள மாதிரி ஆட்கள் சாதாரண ஆட்களுக்கு நிறைய நோம்பு வைக்கணும். தினம் நோம்பு தான். இனிமே இன்னொருத்தர் என்ன செய்யறாரு, இனிமே நான் 360 நாள் நோம்பு தான், டெய்லி நோம்பு அப்படிங்கிறார் ஒருத்தர். இன்னொருத்தர் 3வது என்ன செய்யறாரு, நான் எல்லாத்துக்கும் பொம்பளை கல்யாணம் பண்றதா இல்ல விவகாரம், இனிமே நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், கல்யாணங்கிற பேச்சு இனிமே கிடையாது அப்படின்னு சொல்லி நான் திருமணமே செய்ய மாட்டேன் அப்படிங்கிறார் ஒருத்தர். இந்த 3ஐயும் கேட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. என்னப்பா இந்த இப்படி பேசுற ஆளுக்கு யாருப்பா அந்த 3 பேரு? ஏன்னா பள்ளிவாசல் வீடுலாம் ஒண்ணுதானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொந்த இடத்துலதான் பள்ளிவாசல் கட்டினது. அந்த இடத்துல ஒரு வாரத்துல இந்த மாதிரி வீடு மாதிரி வச்சுக்கிட்டாங்க. இங்க பேசினாங்க விளங்கும். வந்து கேட்கறாங்க, யாருப்பா அது, யாரு 3 பேர் அது? நீங்க தானே, வாங்க கூப்பிட்டு என்ன விஷயம், நீங்க அப்படி பேசுனீங்களா? ஆமா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களை விட இறைவனை நான் ரொம்ப அஞ்சுறேன். என்னமோ பாவத்துல மன்னிச்சுட்டா நான் கேர்லெஸ்ஸா இருக்கல, உன்னை விட அல்லாஹ்வை நான் அதிகம் பயப்படுறேன். அதிகம் பயப்படுறவன் தான் இதை செய்யணும், நான் தீர்மானம் செய்யணும். அதிகம் பயப்பட்டுக்கிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணி இருக்கிறேன். அதிகம் பயப்பட்டுக்கிட்டு தான் தூங்கவும் செய்யறேன், வணங்கவும் செய்யறேன். அதிகமாக இறைவனை பயந்து கொண்ட நிலையில தான் நோம்பு வைக்கவும் செய்யறேன், நோம்பு விடவும் செய்யறேன். ஒரு நாளைக்கு வைக்க, ஒரு நாளைக்கு விட்டுருவேன். அப்ப இதெல்லாம் அதிகமான இறையச்சத்துக்கு எதிரானது கிடையாது. உங்களை எல்லாம் விட அதிக இறையச்சம் எனக்கு இருக்குது, ஆனா நான் இவ்வளவு செய்யறேன். அப்ப நீ இறையச்சம் அதிகம் இருக்குன்னு காட்டுறதுக்காக வேண்டி விடுறேங்கிறிய. இறையச்சம் எல்லாத்தையும் விட ரொம்ப எனக்கு இருக்குது, ஆனா இவ்வளவு நான் செய்யறேன். இவ்வளவு செய்யறதுனால இறையச்சத்துல குறைஞ்சிடாது, இறையச்சத்தினுடைய அளவு குறைஞ்சு போயிடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை, கல்யாணம் பண்றதுங்கிறது என்னுடைய வழிமுறை. யார் எனது வழிமுறையை புறக்கணிக்கிறானோ அவன் என்னையே சேர்ந்தவனே இல்ல. கல்யாணம் பண்ணாம இருக்கிறவன் முஸ்லீம் இல்லைன்னு டிக்ளேர் பண்ணக்கூடிய மார்க்கங்க. பாருங்களேன், என்னமோ அல்லாஹ் மருத்துவம் மாதிரி எங்க கொண்டு நிப்பாட்டி இருக்கு பாருங்க இஸ்லாம். இந்த கல்யாணம் வேணாம், நாங்க துறவரமா இருக்க போறோம், கடவுளுக்கு சேவை செய்ய போறோங்கிறான அவன் அல்லாஹ்வுடைய பார்வையில யார் தெரியுமா? இந்த சாதாரண மனிதர்களை கீழே உள்ளவன். ஏன்னா என்னை சேர்ந்தவன் இல்லைன்னு எதுக்கு சொல்லுவோம்? எப்ப சொல்லுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஒரு பயங்கரமான பாரதூரமான செய்திக்கு தான் சொல்லுவாங்க.
பல கடவுளை வணங்கினா என்னை சேர்ந்தவன் இல்ல, ஜோசியம் பார்த்தால் என்னை சேர்ந்தவன் இல்ல, அறியாமை கால கூப்பாடுகளை முழங்கினான்னா அவன் என்னை சேர்ந்தவன் இல்ல, அப்படிலாம் சொல்லிருக்காங்க. அப்ப சிறுக்கு வைக்கிற அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய மாதிரி விஷயங்களுக்கு தான் என்னை சேர்ந்தவன் இல்லைன்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. கடுமையான வார்த்தையை இதுக்கும் சொல்றாங்க. இருக்கு நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு ஒருத்தர் சொன்னார, அதுக்கும் சொல்றாங்க எவன் திருமணம் முடிக்காம இருக்கிறானோ அவன் என்னையை சேர்ந்தவன் இல்ல. அப்ப என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வர்றாங்க? குடும்ப வாழ்க்கையில ஈடுபடாமல் இருப்பது பாவம். அதான் அர்த்தம். ரசூலுல்லாஹ்வை சேர்ந்தவன் இல்லைன்னா பாவின்னு அர்த்தம் தானங்க. அப்ப கல்யாணம் பண்ணாம இருக்கிறது பாவம்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம்ங்க. மற்ற எல்லா மார்க்கத்திலும் அனுமதி தான். அனுமதியிலையும் கூட எப்படி அனுமதி? போனா போகுதுன்னு அனுமதி. இதுதான் நல்லதுப்பா, என்ன செஞ்சுக்க விட்டுட்டீங்கன்னா உனக்கு ரொம்ப சிறப்பு, இப்படித்தான் அனுமதி எல்லா மார்க்கத்திலையும். இந்த ஒரு மார்க்கத்துல தான் கல்யாணம் பண்ணலன்னா பாவி, என்னைய சேர்ந்தவன் இல்ல, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்ட தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட உஸ்மான் பின் மலூன் என்று ஒரு சஹாபி, ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு சஹாபி, அவர் ரசூலுல்லாஹ் காலத்திலேயே மௌத்தா போயிடுறாரு. அவருடைய மௌத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ரொம்ப பாதிச்சிச்சு. எந்த அளவுக்கு பாதிச்சுன்னு சொன்னா, அவர் அடக்கம் செஞ்ச இடத்துல ஒரு கள்ளத்துக்கு வச்சு என் குடும்பத்தாரையெல்லாம் அவருக்கு பக்கத்துல நான் அடக்கம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது ரொம்ப உள்ளத்துல ரொம்ப பெரிய ஈர்ப்பு உள்ள சஹாபி உஸ்மான் பின் மலூன். இந்த சஹாபி ரொம்ப ஒரே இபாதத்து. அந்த உஸ்மான் மர்ம உஸ்மான் இல்ல, வேற உஸ்மான் இது. உஸ்மான் பின் அஃபான் இல்ல, இவர் வேற ஒரு உஸ்மான். இந்த உஸ்மான் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இந்த இபாதத்துக்கெல்லாம் குடும்ப வாழ்க்கை ரொம்ப இடைஞ்சலா இருக்குது, கல்யாணம் பண்றது ரொம்ப இடைஞ்சலா இருக்குது, அதே நேரத்தில் தேவையாகவும் இருக்குது. கல்யாணம் அவர் வசதி இல்லாம இருக்காரு, கல்யாணம் பண்ணணுங்கிறது ஒரு தேவையாகவும் இருக்குது, அதே நேரத்தில் பண்ணவும் முடியவும் மாட்டேங்குது, இபாதத்துலாம் இடைஞ்சலா இருக்குன்னு பயமா இருக்குது. அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரை, இந்த மாடு மாடுகளுக்கெல்லாம் காய் அடிக்கிறாங்கல்ல, ஆண்மை நீக்கம், அதாவது அந்த ஆண்மை நீக்கம் பண்ணிடுறது, அந்த உணர்வு வராம என்ன செஞ்சிடுறது, அதை கட் பண்ணி விட்டுறது. அப்படி இந்த மிருகங்களுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ரசூலுல்லாஹ்ட்ட அது மாதிரி செய்ய எனக்கு பர்மிஷன் கொடுத்துருங்க, இந்த உணர்வு இருக்கு போய் தானே அது தேவைப்படுது, நான் கல்யாணம் பண்ணாம இருந்துடுறேன், ஆனா இருக்க முடியல, இப்ப இறைவனுக்கு அர்ப்பணிக்க போறேன், எப்ப பார்த்தாலும் இபாதத்து, இது கல்யாணம் பண்ண பொண்டாட்டி அப்புறம் புள்ள உழைக்கணும், சம்பாதிக்கணும், கடன் வாங்கணும், அது எவ்வளவு எல்லா காரணம், எல்லாத்துக்கும் தானே காரணமா இருக்கு, அவன் பாட்டு தனியாக தான் ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு இபாதத்துல மூலிகை கிடக்கலாம்ல. அவர் ஒரு வயதுக்கு தானே சம்பாதிக்கணும், கல்யாணம் பண்ணலன்னு சொன்னா இந்த ஒரு வயதுக்கு தானே சம்பாதி, ஒரு நாளைக்கு வேலை செஞ்சு ஒரு வாரத்துக்கு சும்மா இருக்கலாம்ல, அவர் மட்டும் தான் திங்க போறாரு. அப்ப அப்படிங்கிற கணக்கு பண்ணி என்ன செய்யறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு இந்த ஆண்மையை நீக்கிறதுக்கு ஒரு பர்மிஷன் கொடுத்துருங்க, நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் கேட்கிறார். சஹீஹுல் புகாரியில, முஸ்லிம்ல, இன்னும் ஏராளமான நூல்கள் இந்த ஹதீஸ் இடம்பெறுது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, கடுமையா கோவப்பட்டு அதுக்கு அனுமதி இல்ல, ஆண்மையை நீக்கிறதுக்கு என்ன இல்ல, அனுமதி கிடையாது. உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஒரு வசதி வேணும். என்ன வசதி? கல்யாணம் பண்றாங்க கோடீஸ்வரனா இருக்க வேண்டியதில்லை, மகர் கொடுக்கிற வசதி. என்ன வசதி வேணும்? மகர் கேட்பாங்கல்ல, மகர் கொடுக்கணும்ல, அந்த மகர் கொடுக்கிற வசதி வேணும். மகருக்கு வந்த வழி இல்ல, அந்த மாதிரி நிலை இருக்குமே, ஆனால் குறைஞ்சபட்சம் ஒண்ணு செஞ்சுக்க, நோம்பு வச்சுக்க. மனிஸ்தத்தாமின்குமுல் பாத பள்ளியத்தவஜ், யார் ஒருத்தனுக்கு அந்த திருமண மகர் செலவுக்கு சக்தி இருக்கிறதோ அவர் கல்யாணம் செஞ்சுக்கிறட்டும். அது இல்லை என்று சொன்னால் அலைஹி பிஸௌம், அவர் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும். ஃபைன்னஹு லஹு வஜாம், அது அந்த அந்த உணர்வுகளை என்ன செய்யும், கொஞ்சம் கட்டுப்படுத்தும். ஏன்னா தமிழ்ல பழமொழி சொல்லுவாங்க, பசி வந்துட 10 பறந்து போகும் சொல்லுவான். பசி வந்துருச்சுன்னு வைங்களேன், 10 விதமான தன்மைகள் மனுஷன் நல்ல தன்மைகள் இருக்குது, அதெல்லாம் எடுபட்டு போயிடும். இப்படியே நீங்க கோடி சொல்லணும் வைங்களேங்க, தெரியாத ஊருக்கு போயிட்டீங்க, ரூபாயெல்லாம் பிப்பேர் அடிச்சு போயிட்டான். இந்த கோடி இருக்கிறது எவ்வளவு நேரத்துக்கு இருக்கு, கொஞ்சம் நேரத்துல ஞாபகத்துல இருக்கு, ஒரு 4 மணி நேரம் ஆகுது, இப்படி கில்ல வைத்த நீங்க லட்சம் பேர் கொடுத்துருப்பீங்க, நீங்க தெரியாத ஒரு ஊர்ல மாட்டிக்கிட்டே, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு சும்மா கெத்தா இருப்பீங்க, அது எவ்வளவு நேரத்துக்கு, அது கொஞ்ச நேரத்துக்கு தான். அப்புறம் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அவங்க வைத்து பிடிச்சி கில்லும், பசி தாங்க முடியாது, நீங்க ஏதோ ஒரு ஆளை பல்ல காட்டுவீங்க, ஒரு குலேசம் இறங்கி வருவீங்க, அவனுக்கு புரியாது, எல்லாரும் கேட்கறமா வாயை திறந்து கேட்கணும், ஏந்திரிங்க கைய, தோஷம் போயிருச்சா, பசி வந்தவன தோஷம் மானம் வெக்கம் எத்தனையோ நல்ல பண்புகள் எல்லாம் போயிடும், காமம் எல்லாம் போயிடும். பசியா இருந்தா காமம்லாம் வராது,
அதெல்லாம் மிஞ்சி போய் நல்லா மெதுப்பா இருந்தா செய்யும், அதெல்லாம் வரும். அப்ப இந்த பசி வந்தவுடனே எடுபட்டு போகக்கூடிய உணர்வுகள்ல பல விஷயங்கள்ல இந்த காம உணவு அடிபட்டு போயிடும். அது கூட என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, கல்யாணம் பண்ணுவதற்கு மகர் செலவு இருக்குல்ல, அதுக்கு வசதி இருந்தா பண்ணிவிடு உடனே. அதுக்கு வசதி இல்லையா, நோம்பு வச்சுக்க. நோம்புங்கிறது அந்த உணர்வுகள் என்ன செய்யும், கொஞ்சம் குறைக்கும். பசியா இருக்கும்போது அந்த மாதிரியான ஆசைகள்லாம் வராது. அப்படி ஒரு தற்காலிகமான ஒரு தீர்வு, அது ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலை இல்லை, உனக்கு கட்டுப்படுத்த முடியலங்கிறதுக்காக வேண்டி அப்படி செஞ்சுக்க. ஆனா கல்யாணம் பண்ணுவது நல்லதுன்னுட்டாங்க. இன்னமும் அகல்களில் பசரை அகசருளில் பறிஞ்சு அந்த திருமணம் முடித்துக் கொள்வதற்கு பாருங்க, அது பார்வையை தாழ்த்தும். பார்வையை தாழ்த்தும்னா என்ன, ஒழுங்கா ஒரு கல்யாணம் பண்ணிட்டான்னு சொன்னா நீங்க அலமோத மாட்டான். பார்வையை தாழ்த்திவிட என்ன, வேற வேற இடங்களுக்கு வேலை தாண்ட மாட்டான். அதான் பார்வையை தாழ்த்தி விடும். திருமணம் செய்து விட்டானேயானால் பார்வையை தாழ்த்து அகசோலில் பறிஞ்சு கற்பை நன்கு காக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப கற்பை காத்துக் கொள்வதற்கும் பார்வையை தாழ்த்திக் கொள்வதற்கும் திருமண வாழ்க்கை ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுரை சொல்றாங்க. அந்த மாதிரியான ஒரு மார்க்கம். எதுக்கு இது சொல்ல வர்றதுன்னு கேட்டா, திருமண வாழ்க்கை என்பது மனித இந்த ஜோடி வேணுங்கிறது, ஆணுக்கு பெண்ணு பெண்ணுக்கு ஆணு ஜோடி வேணுங்கிறது பாருங்களேன், இதெல்லாம் ஒன்று இயற்கையில உள்ளது. முதல்ல ஒரு ஆள் அல்லாஹ் படைக்கும் போத சேர்த்து ஒரு ஆள் ஜோடி தான் படைக்க வேண்டி இருந்துச்சு. தனியா மட்டும் அவரை படைச்சு விட்டுருல, ஒரு 2 வருஷம் பார்த்துட்டு எல்லாம் படைக்கல. படைக்கும் போதையே என்ன செய்வான், உடனேயே ஜோடியோட சேர்த்து தான் படைக்கிறான். அவரை படைக்கிறான். அடுத்து இந்த ஆளுக்கு தேவை இருக்குன்னா அல்லாஹ் அவனை படைக்கிறான். இவர் படைச்சு விட்டோம், நெக்ஸ்ட் இவர் தான் கேட்பாரு, இப்ப அதையும் படைச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்யறான், அவரை படைச்ச உடனே ஜோடியையும் படைச்சு போடுறான். அப்ப ஆதில இருந்து இந்த ஜோடியை படைச்சு ஒருத்தர் வேணுங்கிறத உண்டாக்கி விட்டு நீ அடக்குன்னு எங்க இருந்து அடக்குறது எப்படி முடியாது, எப்படி அடக்கலாம், எப்படி சாத்தியப்படும், இது சாத்தியப்படவே செய்யாது. அப்ப இந்த இயற்கையான விஷயங்கள்ல தலையிடக்கூடாது. நம்மளே அந்த உணர்வை கொடுத்துவிட்டு, கடவுளா இருக்கிற அவனே இந்த உணர்வை கொடுத்துவிட்டு இது தேவைங்கிற உணர்ச்சி உண்டாக்கிவிட்டு அதான் பண்ணிவிடாதுன்னு அது என்ன அர்த்தம், அதுக்கு படைக்காம இருந்திருக்கலாம்ல. அதுதான் ஒரு நல்ல அம்சம் இருந்தா. மலக்குகளுக்கு மாதிரி, மலக்குகளுக்கு அதெல்லாம் இல்லை. மலக்குகள் சாப்பிட மாட்டாங்க, மலக்குகள் குடிக்க மாட்டாங்க, மலக்குகளுக்கு இந்த மாதிரி தேவையில்லை. அப்படி நம்மளை எல்லாம் படைச்சிருக்கலாம், நினைச்ச ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒரு இனம் ஏற்கனவே இருக்கிற மாதிரி மலக்குன்ற ஒரு இனம், அந்த மாதிரி நம்மளை படைச்சிருக்கலாம். எப்படி நமக்கு பசிங்கிற உணர்வு தாகங்கிற உணர்வு அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அந்த மாதிரியான ஒரு உணர்வு தான் இது. அதை கட்டுப்படுத்த சொன்னால் இது எப்படி பைத்தியகாரத்தனமான உத்தரவோ, நீ திங்கவே செய்யாத உத்தரவு போடலாமா? திண்டா திண்டுக்கிறங்க, ஆனா அறவே திங்காம இருந்தா அதான் நல்லது அப்படின்னு சொல்ல முடியுமா? சொன்னா எவனா கேட்பானா? முடியாது, சாத்தியமே கிடையாது. தண்ணி குடிக்கிறது குடிச்சுக்கிறங்க, ஆனா அறவே நீங்க வாழ்க்கை பூரா தண்ணி குடிக்காம இருந்தீங்கன்னா அதான் சிறந்தது சொன்னா கேட்பானா? செருப்ப கட்டி வெண்ணடா இது என்ன எப்படா முடியுது, உனக்கு முடியுமான்னு கேட்பான். அப்ப அது மாதிரி உள்ளதான் இதுவும். அது ஒரு தண்ணிங்கிறது அது கொஞ்சம் சீக்கிரம் தேவைப்படக்கூடியது, உணவுங்கிறது அதை விட கொஞ்சம் கம்மியா தேவைப்படக்கூடியது, தூக்கங்கிறது அதை விட ஒரு கம்மியா தேவைப்படக்கூடியது, இது அதை விட ஒரு கம்மியா தேவைப்படக்கூடியது. தேவையில்லைன்னு சொல்ல முடியுமா? தேவைப்படக்கூடியதான். தேவையுடைய நேரம் இப்ப காலையில் 2 மணி நேரம் திம்பான், அது மாதிரி தேவையில்லை இதெல்லாம். ஆனா தேவை இருக்கு கண்டிப்பா. அப்படிங்கிறதுனாலதான் அல்லாஹ் என்ன செய்யறான், தடுக்கல. அதை ஆர்வம் மூட்டுறதும், கல்யாணம் பண்ணுங்கிறதும், கல்யாணம் பண்றது சிறப்பிக்கிறதும், இதெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் நிறைய இருக்கு. ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வர்றாரு. எதுக்கு இதை சொல்றோம்னு கேட்டா, நம்ம இஸ்லாத்தினுடைய தனித்தன்மை எங்கேயும் பார்க்க முடியல. இதுல இருந்து இஸ்லாம் ஒரு உண்மையான மார்க்கம் நீங்க விளங்கிறதுக்காக வேண்டிதான். சும்மா எவனும் அந்த வாயில வந்தாலும் விட்டு அடிச்சுட்டு போன மார்க்கம் இல்ல. இதையெல்லாம் கவனிக்கிறது ஒரு மார்க்கம் பாருங்க. இது கடவுள் மார்க்கமா இருக்குது, இதெல்லாம் கவனிக்கணும். இது எல்லா மார்க்கமும் சொல்ற மாதிரி சொல்லிட்டு போயிட வேண்டியான, எல்லா மார்க்கத்திலும் சொல்றவங்க இருக்கலங்க. அது மாதிரி அஜர்த்துமார்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது சொல்லிட்டு போயிடலாம்ல. அப்படி சொல்லிட்டு போகல. ஏன்னு கேட்டா இது கடவுள் மார்க்கம். ஒரு சஹாபி வர்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி உலகத்தில் ஈடுபட்டு அது பெரிய பிரச்சனையா மண்டேரியா இருக்கு. நான் ஒரு பக்கத்து சுற்றுப்பயணம் போனேன். அங்க ஒரு இடத்துல ஒரு தனிமையான ஒரு இடத்த கண்டேன். அங்க புல்லு பூண்டு கீரை எல்லாம் முளைச்சு நிறைய நிக்குது, தண்ணி வசதி வேற இருக்குது. நீங்க எனக்கு பர்மிஷன் கொடுங்க, நான் அங்கேயே போய் உட்கார்ந்து போனேன். இந்த உலகத்தை விட்ட ஒதுங்கி போய் தண்ணியை குடிச்சுக்கிட்டு அங்க உள்ள கீரை வகைகளை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு நான் வாழ்க்கையை ஓட்டிட்டு போயிட போறேன். எதுக்கு இந்த குடும்பம் ஆட்சி பொண்ணாட்சி பிள்ளை எல்லாம் எதுக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல வேலை அப்படி சொன்னாங்களா? அருமையான வேலை, அல்லாஹ்வுக்கு தான போங்க அப்படி சொன்னாங்களா? அப்படி சொல்லல. என்ன சொல்றாங்க? அதுக்கு யூஸ் பண்ற வார்த்தையை பாருங்க. நான் யூத மார்க்கத்தை உங்களுக்கு கொண்டு வரவில்லை,
லம் உபாசு பில் யஹூதியா, நான் யஹூதி யூத மார்க்கத்தை கொண்டு அனுப்பப்படவில்லை. வல நஸ்ரானியா, கிறிஸ்தவ மார்க்கத்தை கொண்டுகிட்டு நான் வரல. அங்கெல்லாம் இதெல்லாம் அங்க வச்சுக்கலாம், இங்க நான் கொண்டு வந்து இஸ்லாத்தில் வச்சுக்கிறார. வலாக்கின் பில் ஹனீஃபியத்தி சம்ஹா, தெளிவான சத்தியத்தில் அசத்தியத்திலிருந்து விலகி நிற்கக்கூடிய தனித்து நிற்கக்கூடிய ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறேன். இந்த மார்க்கத்துல நீ கேட்கறதுக்கு பர்மிஷன் கிடையாது, ஒதுங்கி போயிடுறது, எல்லாத்தையும் திறந்துட்டு போயிடுறது. புறவுண்ட திறக்கிறதானே, எல்லாத்தையும் திறந்துட்டு போயிடுறது. பொண்டாட்டி வேணாம், பிள்ளை வேணாம், குடும்பம் வேணாம், ஊர் வேணாம், மாசம் வேணாம், ஒண்ணு வேணாம் அப்படின்னு எல்லாத்தையும் திறந்துட்டு எங்களுக்கு உறவுலாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டு போறது. இந்த மாதிரி போறேன்னு ஒருத்தர் கேட்கும் பொழுது அதுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம்? இது யூத மார்க்கத்தில் நான் கொண்டு வரல, நீ வேற மார்க்கத்துல வச்சுக்க, நீங்க வச்சுக்க கூடாது. நான் கொண்டு வர்ற மார்க்கத்துல இந்த மாதிரியான சித்தாந்தத்துக்கு இடம் இல்லை அப்படின்னு தெல்ல தெளிவா அறிவிக்கிறாங்க. இதுல ஒரு கொடுமையை நம்ம சொல்லித்தான் ஆகணும். இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்துல ஞானிகள்ங்கிற பேர்ல உண்டாக்கிட்டாங்க. ஞானிகள்ங்கிற பேர்ல, மகான்கள்ங்கிற பேர்ல இதெல்லாம் ஒதுங்கி வாழ்ந்தார்கள் என்று சொல்லிட்டு அது ஒரு பெரிய சிறப்பாக. இப்ப நாகூர் ஆண்டவர் அவருடைய சரித்திரம் எழுதி வச்சுக்கிறாங்க. அவர் கல்யாணம் பண்ணாரா நான் கேட்கிறேன். அவங்க எழுதின சரித்திர பிரகாரம், நம்ம எழுதின சரித்திர பிரகாரம் இல்லைங்க, அவர்களை எழுதி வைத்திருக்கிற சரித்திர பிரகாரம் அவர் கல்யாணம் பண்ணாரா? பண்ணல. பண்ணலன்னா ரசூலுல்லாஹ்வுடைய ஜட்ஜ்மென்ட் பிரகாரம் அவர் யாரு? கல்யாணம் பண்ணாட்டா கூட மகானாக முடியும் நினைக்க வச்சுட்டாங்க. பத்தியா எப்படிப்பட்ட ஒரு சிறந்த மார்க்கம் இருக்கு, உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. இதெல்லாம் பிற மக்களுக்கு சொல்ல வேண்டியது. இங்கேயே சொல்றோம், இந்த சிறப்பை நீங்க உணரலையே. உணர்ந்த கல்யாணம் பண்ணாத ஒரு மகான் பியல, கல்யாணமே பண்ணவில்லை அவர், அப்படிப்பட்ட மகான் கல்யாணம் பண்ணாம அப்படி அர்ப்பணிச்சுக்கிட்டாரு அப்படிங்கிறீங்கள. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன பண்ணாங்க? யார் அப்படி செய்யறானோ என்னை சேர்ந்தவன் இல்லாம கமன் ரகிபான் சுன்னத்தி பலைச மின்னி, என்னுடைய சுண்ணத்தை புறக்கணிக்கிற யாரா இருந்தாலும் அவன் என்ன சேர்ந்தவன் இல்ல சொன்னாங்களா இல்லையா? அப்ப அவ்வளவுக்கு ஒரு கண்டிக்கப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சவர்களை எல்லாம் நம்ம மகானு பெரிய மகான்னா வேற மார்க்கத்துக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? மற்றவங்க அப்படி சொல்லுவாங்க. மற்ற மார்க்கங்கள்ல தான் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணாம இருந்தாருன்னா ஒரு சாமி கல்யாணம் பண்ணாத தோல்வியவர், சமுதாயத்துக்காக தன்னை வாழ்க்கையை அர்ப்பணிச்சவர் அப்படின்னு வேற மார்க்கங்கள்ல சொல்லுவாங்க. அதையே நீங்களும் சொன்னீங்கன்னா இப்ப என்ன தனிச்சிறப்பு இருக்குங்கிற? இஸ்லாம் எதை தனிச்சிறப்பாக உங்களுக்கு சொல்லுதோ அப்ப ஒண்ணு கதையை மாத்துங்க. கல்யாணம் பண்ணிருப்பாரு, நீங்க போய் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு போங்க. அவர் பெரிய மகான் தான் மனசுல மாற முடியலன்னு சொன்னா கதையை வச்சு மாத்திக்கங்க. இஸ்லாத்துக்கு மாத்தமா சொன்னோட பிடிச்சி மகான் காதிய கல்யாணம் பண்ணிருப்பாரு, நீங்க போய் சொல்றாங்கன்னு போங்க. நெசமா கல்யாணம் பண்ணலன்னா மகான் இருக்க முடியாது போங்க. ரெண்டுல ஒண்ணு சொல்லுங்க. ஆக அவர் மகானா இல்லையான்னு ஜட்ஜ்மெண்ட் பண்ண நம்ம வரல. ஆனால் என்ன நிலைமை நீங்க உண்டாகி போச்சுன்னு சொன்னா இஸ்லாத்துக்குள்ளேயே இந்த மாதிரி செஞ்சவர்களை எல்லாம் நல்லவர்கள் மாதிரியும் அது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டவங்க கெட்டவங்கிற மாதிரி சித்தரிக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம். இந்த குணங்குடி மஸ்தாண்டு ஒருத்தர், இவர பெரிய மகான், இங்க தர்காவெல்லாம் வச்சிருக்காங்க, மெட்ராஸ்ல இருக்க ஒரு தர்கா இருக்குது, அவர் வழிபாடு இருக்கு, அவருக்கு போய் என்னமோ எல்லாம் போத்துறாங்க, கந்துலாம் நடத்துறாங்க. இந்த ஆள் என்ன பண்றாரு? அவருடைய பாடல்களை எடுத்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஏற்கு மாற கண்ணா பின்னாடி கல்யாணம் பண்ணார்கள் சகத்து மணிக்கு திட்டுறாரு. என்ன திட்டுறாரு? ஆடென்றும் ஆடென்றும் வீடென்றும் தேடென்றும் ஆண்டவனை மரப்பாக்குவாள், அந்த நாரிகள் ஆசை வைத்த ஐயோ வையத்தில் பெண் கொண்ட பெயர் பட்ட பாட்டையும் கேட்டையும் பேசுவோமே நெஞ்சமே அப்படிங்கிறார். கல்யாணம் பண்ணா ஆடு மாடு வீடு தேடும்பா. கல்யாணம் பண்ணிடாத, நீ கல்யாணம் பண்ண என்ன செய்வா? ஆடை தேடும்பா, அப்புறம் மாட்டு தேடும்பா, அப்புறம் வீட்டை தேடும்பா பொம்பளை, இதையெல்லாம் தேட சொல்லுவா. இவர்களை ஆசை வைத்தவர்கள் ரொம்ப பாடுபட்டு போயிருவாங்க, கேடு கட்டு போயிருவாங்க அப்படின்றத கண்டிக்கிறார். ஆடென்றும் மாடென்றும் வீடென்றும் தேடென்றும் ஆண்டவனை மரப்பாக்குவான். இந்த கல்யாணம் பண்ணிட்டோம்னா ஆண்டவன் இல்லாம ஆக்கிடுவான். இப்ப ரசூலுல்லாஹ் ஆண்டவன் இல்லாத ஆட்களா? அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறானே, வஜஅல்னாலஹும் அஸ்வாஜம் வ துர்ரியா, நாம் அனுப்பி எந்த நபியாக இருந்தாலும் பொண்டாட்டி புள்ளையோட தான் அனுப்பணும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஒரு நபியாச்சு பொண்டாட்டி புள்ளை இல்லாம கிடையாது. நபிங்க அனுப்புனா பொண்டாட்டி பிள்ளையோட தான் நம்ம அனுப்பினோம். அதனாலவும் அஸ்வாஜம் வ துர்ரியா, பொண்டாட்டி பிள்ளைகளோட தான் நபிமார்கள் அனுப்பணுங்கிறான். இவர் சொல்றாரு, அதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஆண்டவனும் வராது, ஆண்டவனை மரப்பாக்குவாள், ஆண்டவனை மரக்கடிக்க வச்சு விடுவார். அந்த நாரிகள் ஆசை, நார் என்ன பொம்பளை, அந்த நாரிகள் ஆசை வைத்த ஐயையோ வையத்தில் பெண் கொண்ட பெயர் பட்ட பாட்டையும் கேட்டையும் பேசுவோமே நெஞ்சமே. பெண் கொண்ட பேர்னா கல்யாணம் பண்ணாங்க,
பெண் கொண்ட பேர் இருக்காங்களா, பெண்ணை வந்து கொண்டவர்கள் கல்யாணம் பண்ணவங்க, அவங்க பட்ட பாட்டையும் கேட்டு இவர் பேச போறான். இந்த ஆள் கல்யாணம் பண்ணாம தொலைஞ்சா அதை பத்தி நம்ம கவலை இல்லை. என்ன பண்றான், தொலைகிறான், நாசமா போயிட்டு போறான். என்ன இவன் இஸ்லாத்தையும் நபிகள் நாயகத்தையும் அத்தனை சஹாபாக்களையும் இஸ்லாமிய சித்தாந்தத்தையும் தனிச்சிறப்பை கிண்டல் அடிக்கிறான்னா மகானா? நீங்க மகான் சொல்றீங்கன்னா நீங்க எங்க இஸ்லாமிய சிறப்பு வழங்கிருக்கிறீங்க? திருமணம் செய்யறது தப்புங்கிறான், ஆண்டவனை மறக்கடிக்குங்கிறான், நீங்க அதெல்லாம் விட்டுட்டு வான்னு சொல்றான். பேர் வந்து மஸ்தான் இருந்தவன முஸ்லீம் ஆயிரும், இஸ்லாமிய சித்தாந்தம் ஆயிருமா? இந்த இஸ்லாமிய இலக்கிய மாநாடு போட்டாங்க, இந்த குப்பையை தான் வச்சு படிச்சாங்க. இந்த இஸ்லாமிய மாநாட்டில் இதெல்லாம் வருது. எது இந்த குணமணி மஸ்தானுடைய பாடல்கள்லாம் இஸ்லாமிய இலக்கியத்துக்குள்ள இலக்கியமா? இது இஸ்லாமிய இலக்கியமா? இஸ்லாத்துக்கு எதிராக ஒரு சொல்லக்கூடியது ஒரு முஸ்லீம் சொல்லிட்டான்னு சொன்னா அதுக்கு பேர் இஸ்லாமிய இலக்கியமா? இதைத்தான் படிச்சானோ. இந்த மாதிரி இஸ்லாக்களை வச்சுக்கிட்டு தான் அதை படிக்கிறான். எதுக்கு இது சொல்ல வர்றோம்? முஸ்லிம்களுக்குள்ளேயே இது மாதிரி குணமுடி மஸ்தான் மாதிரி ஆட்க ரொம்ப கேவலமா அந்த பாடத்தை படிச்சோம்னு சொன்னா நம்மள அறியாமல கோபம் வரும். கண்ணு முன்னாடி இருந்தா வேற மாதிரி தான் பண்ணிடலாம், அவ்வளவு கோபம் வருது. அந்த மாதிரி இந்த கல்யாணம் பண்ண ஆட்களை சகட்டு மேனிக்கு வந்துகிட்டு திட்டுறான். ஆளு ரவுக்கு வாங்கி கேப்பா, மூக்குத்து வாங்கி கேப்பான்னு இன்னும் வருஷம் வருது. நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறேன். அப்ப இந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் வந்து கையால ஆகணும். உழைக்க வக்கில்லாம சம்பாதிக்க முடியாம அந்த மாதிரியான ஆட்களுக்கு இப்படி தோணும். உழைச்சி சம்பாதிக்க ஓசி பிஜாய் திண்டாளுக்கு தானே மஸ்தாண்டா தானே? மஸ்துண்டாலே போதன் தானங்க அர்த்தம். மஸ்தா இருக்காங்க, மஸ்தாண்டாலே போதையில் இருக்கிறான்னு அர்த்தம். விளையாட்டுல அந்த வார்த்தைக்கு அர்த்தமே அதான். மஸ்தான்னு சொன்னா போதையில மஸ்திலேயே இருக்கிறவன், பாசி வார்த்தை. அந்த அளவுக்கு போதையில கஞ்சா கசக்கிட்டு இப்படி இருக்கிற கஞ்சா கசக்கணும்னு தேவைப்படாது. இந்த கஞ்சா கசக்கிறவன் பார்த்து யாரு கஞ்சா கசக்கணும் அவனுக்கு அபிமோந்த கிளப்பி விடுமா, கஞ்சாவே ஒண்ணுல வாங்கி கொடுக்கும். அப்ப அந்த மாதிரியான ஒரு இதுல மூலிகை இருந்ததுனால மஸ்தில இருந்ததுனால அவனுக்கு தேவையில்லை தொலைஞ்சிட்டு போ. இப்ப ரசூல்லா வந்து ஆண்டவனை மறப்பாக்குவான், ரசூல்லா ஆண்டவனை மறந்துட்டாங்கிற, அவ்வளவு நபிமார்கள் ஆண்டவனை மறந்தவங்கிற, அபூபக்கர் உமர் உஸ்மான் அலியில இருந்து அத்தனை சஹாபாக்களும் ஆண்டவனை மறந்தவங்கிற, இவர் ஒருத்தர் தான் ஆண்டவனை மறக்காத ஒரே ஆகாம். அந்த மாதிரி சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துருச்சே இல்லையா? எதுக்கு சொல்ல வர்றான்? இஸ்லாத்தின் சிறப்பு நீங்க விளங்கிருங்க. இதை ஒருத்தன் பேசினான்னா அவன் எதிரி பிறவன், அவன் மகான் கிடையாது. யாரா இருந்தாலும் சரி, அல்லாவும் அல்லாவுடைய ரசூல் இந்த மார்க்கத்தை கிண்டல் அடிக்கிறான்னு சொன்னா, துறவரம் தான் நல்லதுன்னு ஒருத்தன் டிக்ளேர் பண்றான்னு சொன்னா அபூஜைகளோட போய் சேர்க்கணுமா, மகான்களோட போய் சேர்க்கணுமா? இன்னமும் கல்வத்து நாயகம் இருக்கா இல்லையா அந்த சமுதாயத்துல? இன்னும் வழங்கி இருக்கிறீங்க கல்வத்து நாயகமா? என்னடா கல்வத்து நாயகம்? அவர் தனி, கல்வத்துனா தனிமை. கல்வத்துங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? தனிமை. அவர் தனிமையிலேயே இருந்துட்டாரு. தனிமையில என்ன அர்த்தம்? ஒண்ணும் இல்ல, அதாவது பின்னாடி பிள்ளைகளும் கிடையாது. தனிமையில் அப்படி இருந்து அல்லாவுக்காக ஒரே திக்கிரி பிக்கிரு. இதுல இந்த கல்வத்தில் 2 வகையான நாயகங்கள் இருக்கிறாங்க. ஒண்ணு அடுத்த இருக்க கல்வத்து நாயகத்துக்கு இல்லையா, இங்கே இடம் இருக்கு அவர்கிட்ட ஒரு கல்வத்து நாயகத்துக்கு தக்கா இருக்குன்னு பாத்துக்கிறேன். இந்த சமுதாயம் எதை கேவலமானதா கருதுறமோ அதை புனிதமா கருதுன்னா யாருக்கு இந்த வித்தியாச சிறப்பு வளர்க்க வேண்டியதுன்னு பாருங்க. யாருக்கு வளர்க்கணும்? எது இந்த இஸ்லாத்தினுடைய சிறப்போ அதுக்கு எதிராக நடந்தவர்கள் எல்லாம் மகான்கள். நீ என்னன்னு இந்த இஸ்லாத்தை பார்த்து வருமா? உன்னை பார்த்துக்கிட்டு முஸ்லீம் அல்லாத மக்கள் எப்படி ஈர்க்கப்படுவான்? எல்லாம் ஒண்ணுதாடா, நீங்க தாண்டா துறவரத்தை கொண்டாடுற, நான் தாண்டா கொண்டாடுறேன், உனக்கு எனக்கு நல்ல வித்தியாசம் கேட்க மாட்டானா? உனக்கும் துறவரம் இருக்கு, எனக்கும் துறவரம் இருக்கு, நீ என்ன சிறப்பு இருக்கு உங்ககிட்ட கேட்க மாட்டானா? அப்ப கல்வத்துல 2 வகையான கல்வத்து நாயகம் இருக்காங்க. ஒரு நாயகம் என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ண மாட்டாங்க, அப்படி ஒரு கல்வத்து நாயகம். இன்னொரு கல்வத்து நாயகம் கல்யாணம் பண்ணிருப்பா, திடீர்னு கல்வத்தாயிரும். உங்களுக்கு பொண்டாட்டில அமௌண்ட் விட்டுவிட்டு அவன் கல்வத்து நாயகமா, அது மாதிரி போயிடுற கல்வத்து நாயகம் உண்டு. 2க்குமே இஸ்லாத்துல தடை இருக்கா இல்லையா? இந்த மாதிரி ஒவ்வொரு இந்த மாதிரிலாம் உண்டாகுங்கிறதுனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இந்த மாதிரி 2-3 கல்வத்து நாயகத்தை உண்டாக்கி ரசூலுல்லாஹ் கண்டிச்சு தலை வெட்டிச்சு போயிட்டாங்க. வேணும்னு அல்லாஹ் உண்டாக்குறான் அப்படி 2-3 கல்வத்து நாயகங்களை. ரசூலுல்லாஹ் காலத்துல இப்படி உண்டாகி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே தலையில தட்டி இப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். அந்த தூக்கி எறிஞ்ச சித்தாந்தத்தை நம்ம தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி அந்த சம்பவம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போயிடுறாங்க. போன உடனே உங்க 10 மாட்டங்க அவங்க சேர் வாடகைக்கு தான் வர்றான். ஆமா, இதெல்லாம் கட்டிருக்கு பாத்துக்கிறீங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே அவங்க மட்டும் வரல, நிறைய பேர் ஹிஜ்ரத் பண்ணி வேற வந்திருக்காங்க மக்காவுல இருந்து. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்துட்டாங்க. மக்காவை சேர்ந்த எத்தனை சஹாபாக்களும் வந்துட்டாங்க. வந்தா இவங்களுக்கு எப்படி சோறு போடுறது? எல்லாம் வெளியூருக்காரங்க, அதாவது பாதிக்கு பாதியா போய் நிக்குதுங்க. ஒரு ஊர்ல 10 பேர் வந்து சோறு போட்டு போடலாம். ஒரு ஊர்ல எவ்வளவு ஜனத்தொகை, அந்த அளவுக்கு ஒரு ஜனத்தொகை திடீர்னு வந்து குவிஞ்சா எப்படி அதை சமாளிக்கிறது?
அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அந்த மக்காவுல இருந்து வந்தாங்க இல்லையா, அதுல ஒரு ஆளு, மதீனாவுல உள்ள ஒரு ஆளு, ரெண்டு பேரை கோர்த்து விட்டு, நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி, அவ்வளவு நீங்க சோறு கொடுக்கணும். உள்ளூர் ஆள ஒரு ஆளை பிடிச்சி, வெளியூர் ஆள ஒரு ஆளை பிடிச்சி, நீங்க ரெண்டு பேரும் சகோதரர்கள், உடன்பிறப்புகள் சொல்லி ஜாயிண்ட் கோர்த்து விட்டுறாங்க. ஏன்னா அங்க அரசாங்கம் ஒரு கஜானாவோ பைத்துல் மாலோ நிதியோ அந்த காலத்துல கிடையாது. பின்னாடி ஒரு பறக்கத்தான ஒரு பைத்துல் மால ரசூலுல்லாஹ் காலத்துல உண்டாகி காட்டினாங்க, அது ஒரு விஷயம். ஆரம்பத்தில் போய் சேர்ந்த உடனே பதி. அப்ப என்ன பண்றாங்க, ஒவ்வொரு சஹாபிய ஒவ்வொரு மக்காவாசிய ஒவ்வொரு மதீனாவாசியோட கோர்த்து விட்டுறாங்க. அப்படி கோர்த்து விட்டதுல அபூ தர்தாங்கிறவரு, அவரு ஒரு சஹாபி மதீனாக்காரர். சல்மான் பார்சிங்கிற ஒரு சஹாபி, அவர் ஹிஜ்ரத் பண்ணி வந்தவர். எங்க இருந்து ஹிஜ்ரத் பண்ணி வர்றாரு? ஈரான்ல இருந்து ஹிஜ்ரத் பண்ணி வர்றாரு. அவர் பார்சினா ஈரான்காரர். சல்மான் பார்சியுடைய சொந்த ஊர் மக்காவும் இல்ல மதீனாவும் இல்ல. சல்மான் பார்சிங்கிறவர் ஈரானுக்காரர். ஈரான்ல கிறிஸ்தவ மார்க்கத்தில் ரொம்ப ஆழ்ந்த பிடிப்பு உள்ளவர். அவர் அந்த மார்க்கத்தினுடைய முன்னறிவிப்புகளை எல்லாம் பார்த்துவிட்டு, ஒரு நபி வரப்போறாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அது எங்க வருவாருங்கிறதெல்லாம் அவங்களுடைய வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சு இதை ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டு, நம்ம எதிர்பார்க்கிற நபி இவர் தான் அப்படின்னு விளங்கி வர்றார் சல்மான் பார்சி. அவரு மதீனாவுக்கு வந்துடுறாரு. வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் ஒரு அகதி தானே, இந்த அகதியையும் அபூ தர்தாங்கிற மதீனாவாசியை சேர்த்து நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பின்னு சேர்த்து விட்டுறாரு. இப்படி சேர்த்து விட்டா என்னவாகும்? இருக்கிற வீட்டுல பாதியை கொடுத்துருவாங்க, வியாபாரம் பண்ணா பாதியை கொடுத்துருவாங்க. ரெண்டு பேரிச்ச மரம் இருந்தா ஆளுக்கு ஒரு பேரிச்ச மரம், இந்த மரம் எனக்கு அந்த மரம் உனக்குன்னு பிரிச்சுக்கிடுவாங்க. அப்படி ஒரு தாராளம், அந்த மாதிரி வள்ளல் தன்மையை நீங்க வரலாற்றுல ஒரு சமுதாயத்துக்கு இப்படி ஒரு பாதி கொடுத்த பார்க்க முடியாது. 4 பேர் கொடுப்பான், அப்படி இருக்கான். எந்த சமுதாயத்திலையும் இருக்கிற பாதி எடுத்துக்கிறது 4 பேர் கொடுத்துருவான். டோட்டல் சமுதாயமே பாதி கொடுத்துச்சு. சமுதாயத்தில் ஒவ்வொரு அங்கமும் இருக்கிற வீட்டுல பாதி, சொத்துல பாதி, ஆடையில பாதி, போர்வையில பாதி, சட்டையில பாதி, எல்லாம் பாதி. அப்படி பிரிச்சு கொடுத்தாங்க. அப்படி பிரிக்க முடியாத சின்ன வீடா இருக்கிறவங்க வீட்டுல தங்க வச்சுக்கிட்டாங்க. அப்ப சல்மான் பார்சி வந்து அபூ தர்தாவுடைய வீட்டிலே தங்குறாரு. சல்மான் பார்சி வந்து அபூ தர்தா வீட்டிலே தங்குறாரு. தங்குனா வெளியிலே போயிட்டு அவரால் என்றாலும் உழைச்சி லட்சம் கொடுப்பாரு. இங்க வந்து சாப்பிட்டுக்குருவாங்க. ஒரு நாள் வர்றாரு வீட்டுக்கு, உன்னிப்பா கவனிக்கிறாரு. அபூ தர்தாவுடைய மனைவி உம்மு தர்தா, அவங்கள பார்த்தா பாவமா இருக்குது. அவர் யார் புருஷன்காரர் இல்ல, சல்மான் பார்சி வர்றாரு. அபூ தர்தாவுடைய ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க மனைவி, அவங்க ரொம்ப அழுக்கு அடைஞ்சு அந்த ஒரு மோசமான ட்ரெஸ் அணிஞ்சுக்கிட்டு, மோசம்னா அசிங்க, அந்த அழுக்கு அடைஞ்சு கிழிஞ்சு போய் ஒரு அந்த மாதிரியான ஒரு ஆடை, வேலை வெட்டி பயன்படுத்தும் போது கொடுத்துற ஆடை இருக்குல்ல, வெளியில போறதுக்கு ஒரு ஆடை வச்சிருப்போம், வீட்டுக்குள்ள இருந்து அர்ப்பண வேலைக்குன்னு ஒரு ஆடை இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு ஆடை அணிந்தவர்களாக தலையில என்ன வைக்காம ஒரு ரொம்ப அசிங்கமான நிலையில இருக்கிறாங்க. இப்படியே வாழ்க்கையில் இருக்கு, எதுக்கு இப்படி இருக்கிறீங்க அவர் கேட்கிறாரு. சல்மான் பார்சி கேட்கிறாரு, எதுக்கு இந்த மாதிரி இருக்கிறீங்க? அப்ப அவங்க சொல்றாங்க, எதுக்கு நான் அலங்கரிச்சுக்கிறேன்னு, என்னுடைய கணவர் அபூ தர்தா இருக்காரு, அவருக்கு பொண்டாட்டியும் வேணாம், பிள்ளையும் வேணாம், ஒண்ணு வேணாம். அவர் வந்தாருன்னா அவர் வர தீமையும் பார்த்துன்னு போயிட்டே இருக்காரு. நான் என்னத்துக்கு போட்டு நான் எதுக்கு அலங்கரிக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படியா செய்வீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இவர் வெயிட் பண்றாரு, இந்த வரட்டும், அபூ தர்தா வரட்டும்னு சொல்லி வெயிட் பண்றாரு. அவர் வந்துடுறாரு. அபூ தர்தா வர்றாரு. வந்த உடனே என்னப்பா அபூ தர்தா சாப்பிடவான்னு கூப்பிடுறாரு. இதுவரைக்கும் அவர் போட்ட சத்து இருந்து போயிருவாரு. இன்னைக்கு தானே விசாரிச்சிருக்காரு. அவர் என்ன சாப்பிட வேண்டவுடனே நான் நோம்பு அப்படின்னு யாரு பகல் நேரம் நோம்புங்கிறாரு. நோம்பா உட்கார என்னோட சாப்பிடு, என்ன நோம்பு என்னோட உட்காந்து சாப்பிடு அப்படிங்கிறாரு. நான் நோம்பு வச்சிருக்கிறேன், ரமலான் மாசம் இல்ல, உன் நோம்பு வச்சிருக்கிற, நான் நோம்பு வச்சிருக்கிறேன், மரியாதை உட்காந்து சாப்பிடு, இல்ல நானும் சாப்பிட மாட்டேன். 2 பேரும் சாப்பிடுறாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சம்பவம் நடக்குது. பின்னாடி இந்த வழக்கு ரசூலுல்லாஹ்டையும் போகுது. அதனால உன்னிப்பா கவனிக்கிறதால கதை இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய சம்பந்தப்பட்ட ஹதீஸ் இது. அப்ப சாப்பிட வச்சு விட்டாரு. இவருக்கு சரியான கடுப்பு, நோம்பு வீணாகி விட்டாங்க, ஒழுங்கான ரசூலுல்லாஹ் சேர்த்து விடக்கூடாதா, இந்த மாதிரி ஆளை சேர்த்து விட்டு நோம்பு வீணாக்கி விட்டாரு. நமக்கு கடுப்புல இருக்காரு. சரின்னு அடுத்த தொழுகை பள்ளிக்கு போயிட்டு வந்துடுறாங்க. நோம்பு வீணா போச்சு. இஷா தொழுதுட்டு படுக்கிறாங்க. படுத்து கொஞ்ச நேரம் ஆன உடனே இவரும் கொண்டாடி வந்து படுக்கணும், இவரும் நீங்க வந்து படுத்துட்டாங்க. இவரோட படுத்து கொஞ்ச நேரம் ஆன உடனே என்ன செய்யறாரு, எந்திரிச்சு தொழுவுறதுக்கு தயாராகிறாரு. தொழுவுறதுக்கு இஷா தொழுவு முடிஞ்சவன தொழுவாரு, சுப்பு வரைக்கும் தொழுவுற வழக்கம். எந்திரிக்கிறாரு. உப்பி சட்டைகளுக்கு படு பேசாம தொழுவ போறேன் பேசா படு அப்படிங்கிறாரு. தொழுவ விடல, படுத்துட்டாரு. கொஞ்ச நேரம் அவனு ஒரு தூங்கிட்டாரு நினைச்சுக்கிட்டு மறைந்திருக்கிறாரு. அவர் தூங்கலானா என்ன, அவர் கண்காணிக்கிறதுக்காக அவர் முடிக்கிறாரு. தூங்கல, அவர் தூங்கிட்டாரு நினைச்சு மறைந்திருக்கிறாரு. மறுபடியும் சட்டையை பிடிச்சி படு பேசாம தொழுவ போறேன் பேசாம படு அப்படிங்கிறாரு.
இப்படியே ஒரு ராத்திரி பூரா நடக்குது. தொழ விட மாட்டேங்கிறாரு. சுபுக்கு கொஞ்ச நேரம் இருக்கும்ல, சுபுக்கு கொஞ்ச நேரம், இந்த இரவுடைய இறுதி நேரம், தஹஜ்ஜத் நேரம்ல அந்த சுபுக்கு கொஞ்ச நேரம் இருக்கும் பொழுது அவரை எழுப்பி வா, ரெண்டு பேரும் தொழுவோம். அவரை இவரே எழுப்புறாரு, சல்மான் பார்த்திய தொழுவத்தானே, நானும் தான் தொழுவணும், நீ தான் தொழுவணும் வான்னு சொல்லி ரெண்டு பேரும் தொழுவுறாங்க. தொழுதுபட்டு அவர் ஒரு அறிவுரை சொல்றாரு, நீ இதெல்லாம் சரிதான்ப்பா, உன்னுடைய நப்சு இருக்கிற உடம்பு, உன்னுடைய ஆன்மாவுக்கு சில கடமைகள் இருக்குது. வெறுமனே அல்லாஹ்வுக்கு செய்யற கடமை மட்டும் இல்ல. உனக்கு கண்ணு இருக்குல்ல, இந்த கண்ணுக்குன்னு சில கடமைகள் உனக்கு இருக்குது. உன்னுடைய உடம்பு இருக்கு பாரு, அதுக்குன்னு சில கடமைகள் இருக்குது. உன்னுடைய பொண்டாட்டி இருக்காங்கல்ல, அவங்களுக்குன்னு சில கடமைகள் இருக்குது. இன்னலி ஜௌஜிக அலைக்க ஹக்கா, உன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கின்றன. இதையெல்லாம் செஞ்சு விட்டு நீ வணங்கு, இதையெல்லாம் செஞ்சு விட்டு நீ இபாதத்து செய், இதையெல்லாம் செஞ்சு விட்டு நீ நோன்பு வை. இதை விட்டு அந்த அம்மா ட்ரெஸ் பண்ண அழகான ட்ரெஸ் பண்ண மாட்டேங்கிற அளவுக்கு வெறுத்து போய் இந்த ஆம்பளை துணையை வேணாங்கிற அளவுக்கு நீ நடந்துகிட்டேன்னு சொன்னா இது என்ன முறை, இது இஸ்லாத்தில் உள்ளது இல்லப்பான்னு சொல்லி கடுமையா கண்டிக்கிறார். கண்டிச்சவனே சரி நீ இப்படி ரசூலுல்லாஹ் வந்து போட்டுக்கிறவனைய சுபுக்கு போவோம்ல பாத்துக்கிறேன். சுபுக்கு போறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு, யார் இந்த மாதிரி ஒரு ஆளை சேர்த்து விட்டீங்க, என் நோம்பையும் கெடுத்து விட்டாரு, ராத்திரி கூட நிறைய தொழுதுருப்பேன், அதையும் கெடுத்து விட்டாரு, இன்னும் இந்த மாதிரிலாம் சொன்னாரு. அவர் சொன்ன அறிவுரை வரைக்கும் கிளீனா எல்லாத்தையும் சொல்லிவிட்டாரு. சொன்னவன ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, சதக்க சல்மான், சல்மான் உண்மையை தான் சொல்லி இருக்கிறார், நீ அப்ப தப்பு செஞ்சுட்ட. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, இந்த அறிவுரையை தன்னுடைய அறிவுரை ஆக்கிறாங்க. சதக்க சல்மான், சல்மான் உண்மை கூறியிருக்கிறார், பொய் சொன்னது நீ தான், தப்பா நடந்தது நீ தான். அப்ப இது என்ன விளங்குது, ஒருத்தன் குடும்ப வாழ்க்கையில மனைவி மக்கள் இருக்கும் பொழுது அவங்களோட கலந்துதான் வாழணுமே தவிர, நான் அல்லாஹ்வுக்கு அர்ப்பணிக்க போறேன்னு தனி ரூம் கூட்டிக்கிட்டு எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாம மூஞ்சிலே முழிக்காம அவங்களுக்கு நேரம் ஒதுக்காம அப்படியே இருந்துட்டான்னு சொன்னா அவன் இஸ்லாத்துல இல்லைன்னு அர்த்தம். ஒரு சிறந்த காரியம் செய்யறான்னு அர்த்தம் கிடையாது. இந்த இது அறகல்வத்து, முழு கல்வத்து இல்ல, இது அறகல்வத்து, கால் கல்வத்து, கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரியா இருக்கான் பாருங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய சித்தாந்தங்களையும் இஸ்லாம் எதிர்க்குது. டோட்டலாவே பண்ணாமே கல்வத்தாய் போயிடுறது இருக்க, அதை எதிர்க்குது. இந்த கல்வத்துன்னு தனிச்சு போறதுனால எவ்வளவு கடமை அவன் தவறான் பாருங்க. அதாவது ஒரு மனிதன் நன்மையை கொள்ளையடிக்கிறதுக்கு உலகத்தில் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. என்ன வாய்ப்பு, அண்ணன் தம்பிக்கு உதவுறது, ஏழைகளுக்கு தர்மம் செய்யறது, பார்க்கிறது, சலான் சொல்றது, நன்மையை ஏவுறது, தீமையை தடுக்கிறது, அறிவுரை சொல்றது, நோயாளிகளை விசாரிக்கிறது, ஜனாசாவுல கலந்துக்கிறது, இதெல்லாம் கல்வத்துல செய்ய முடியாது. இதெல்லாம் வெளியில நடமாடிக்கிட்டு இருந்தா தான் ஒருத்தர் பார்த்தா சலான் சொல்லலாம். ரூம்ல அரைச்சிட்டு இருக்கிறவன் யாருக்கு சலான் சொல்லுவான், அவனுக்கு சொல்லிக்கிறானா? ரூம்ல அல்லாஹ் அடைஞ்சு கிடக்கிறவன் எந்த நன்மையை யாருக்கு ஏவுவான், எந்த தீமையை யாருக்கு தடுப்பான்? ரூம்ல அடைஞ்சு கிடக்கிறான், ஒரு நன்மை ஒருத்தனுக்கு ஏவ இயலாது, அவனால ஒரு தீமை அவனால தடுக்க இயலாது. அது அவனுடைய நிலைமையா இருக்கும். அதே மாதிரி யாருக்கா சலான் சொல்லுவானா? சொல்ல மாட்டான். எந்த நோயாளியா விசாரிக்க முடியுமா? அடைஞ்சு கிடக்கிறவனுக்கு நோயாளியை போய் விசாரிச்சா ஒரு நன்மை இருக்கல, ஜனாசாவுல கலந்துக்கிட்டா ஒரு நன்மை இருக்கல, ஒரு காயம்பட்டவனை போய் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போனா ஒரு நன்மை இருக்கா இல்லையா? அவர் கடனாளிக்காக வேண்டி ஒரு நம்ம பரிந்து பேசினா நன்மை இருக்கா இல்லையா? 4 பேர்த்த வசூல் பண்ணி ஒரு பொது காரியம் செஞ்சா நன்மை இருக்கா இல்லையா? அப்ப தெருவில் கிடக்கிற முள்ளத்துக்கு வெளியே தூக்கி போட்டா நன்மை இருக்கா இல்லையா? கல்ல அகற்றி போட்டா நன்மை இருக்கா? இப்ப எத்தனையோ கோடிக்கணக்கான நன்மைகள் வெளியில போய் சம்பாதிக்க முடியுது. இவன் அடைஞ்சு கிடக்கிறான் அல்லாஹ் கொண்டு, இவனால ஊரும் எல்லாம் இழந்து பாதியா போயிடும். துர்பாக்கியசாலி என்ன, எனக்கு மட்டும் போதும் ரூம்ல இப்ப அடைஞ்சிக்கிறானோ ஏராளமான நன்மைகளை இழந்து துர்பாக்கியசாலியா போயிடுறான். கேட்டா இவங்க ஒரு ஆதாரம் சொல்லுவாங்க. இஸ்லாத்துல உட்கார்ந்துகிட்ட இந்த துறவரத்தை ஆதரவு தெரிவிக்கக்கூடியவங்க ரசூலுல்லாஹ் ஹிரா குகையில இருக்கலையா ஆதாரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க போனாங்க? ஹிரா குகையில போய் தவம் இருந்தார்கள். அங்கேயே பல நாளைக்கு வேண்டிய உணவுகள்லாம் எடுத்துக்கொண்டு அங்கே இருந்து தவம் இருப்பார்கள். ஒரு இறைவனை தனிமையில இருந்து என்ன செய்வாங்க? சிந்திப்பாங்க. அப்படி எல்லாம் ஹதீஸ் இருக்குது. புகாரியுடைய முதல் ஹதீஸே தான், புறநூன தான் வரும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு இரண்டாவது ஹதீஸ். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே கல்வத்துல போய் தனிமையில் இருந்தாங்க, இப்படிப்பட்ட ஒரு தரத்தை அடைஞ்சிருக்கிறாங்க, அதை எப்படி குறை சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் இருந்தாங்கன்னா நபி ஆன பிறகு இருந்தாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலா நியமிக்கப்பட்ட பிறகு இருந்தாங்க, என்னன்னு தெரியல, இறைவனை எப்படி அடைகிறதுன்னு ஒண்ணு விளங்கல, ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நான் முயற்சி பண்ணி பார்த்தாங்க. அப்பதான் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், டெய்லி இங்க வான்னு சொன்னானா, நல்ல வேலை செஞ்ச, இப்ப அவனை நபி ஆக்கிவிட்டேன், தினம் இங்க தவம் சொன்னானா, போய் வராது பக்கமே அப்படி வச்சு விட்டானா இல்லையா?
ஓடு பிரச்சாரம் பண்ண ஊரா போ. இருந்தது வாஸ்தவம். எப்ப இருந்தாங்க? நபி ஆவறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தாங்க. எப்ப நபி ஆனாங்களோ என்ன பண்ணிட்டான்? அந்த அஷீரத்துக்கள் அக்ரபீன் ஒரு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் போய் எச்சரிக்கை பண்ணிட்டான். அப்புறம் என்ன பண்ணிவிட்டான்? லித்துன்பிஹி உம்முல் குரா வமன் ஹவ்லஹா. உம்முல் குரான மக்கா. இந்த மக்காவுக்கு அதை சுற்றி உள்ள பகுதிகளுக்கு போய் எச்சரிக்கை பண்ணு. தாய்க்கு ஓடுறாங்க, எச்சரிக்கை பண்ணுட்டான். அப்புறமே ஊரை விட்டு ஓடு. மக்கா விட்டு ஓட வச்சுட்டான். ஹிராவுல இருந்து மட்டும் இல்ல, மக்கா விட்டு வேற ஊருக்கு ஓடுட்டான்ல. அப்ப இது ஒரு தவ வாழ்க்கை இந்த மாதிரி தனிமையில ஒரும்போது சிறந்ததா இருக்குமே. ஆனால் காலகாலத்துல செய்ய சொல்லியிருப்பானல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு கொஞ்ச நாளைக்காச்சும் ஒவ்வொருத்தரும் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. நான் கொஞ்ச நாளைக்கு பண்ணதுனால நீங்களும் கொஞ்ச நாளைக்காவது போய் தவம் இருந்துக்குவாங்க அப்படி சொல்லியிருப்பாங்கல்ல. இல்ல, அப்படி விரும்பின ஆட்கள் தடுக்கத்தான் செய்யினாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் ஆவறதுக்கு முன்னாடி போய் ஹிராவுல இருந்ததை ஆதாரமாக கொண்டு நாங்களும் இருக்க போறோம், நாங்களும் தவம் இருக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்களே தவிர, நுபுவத் நபி ஆன பிறகு செஞ்சாங்களே போதனை 23 வருஷம், அதை விட்டு போறாங்க. நபி ஆவறதுக்கு முந்தின வாழ்க்கை ஒரு ஆதாரமா, நபியா போய் 23 வருஷம் போதனை பண்ணாங்களே அது ஆதாரம் கிடையாது. அந்த அறிவுரை கேட்க மாட்டாங்களாம். எவ்வளவு பெரிய மோசமான நிலைன்னு பாருங்க. அதனால இந்த கல்வத்தில் இருந்த ஆட்களை சிறந்தவர்கள் நினைக்கிறது, தனிமையில இருந்த ஆட்களை சிறந்த, அதெல்லாம் பெரிய தப்பு மார்க்கத்தில். அப்படி நினைக்கவே கூடாது. இந்த மாதிரி கல்வத்தில் இருந்து என்ன சமூகத்தில் கேள்விப்பட்டோம். ஒரு கல்வத்தில் இவர் பாட்டுக்கு இருக்கு, அந்த அம்மா வேற பக்கம் கல்வத்து போயிடுச்சு. நலப்பாளையத்துல நடந்த சம்பவம் தான். கேஸ் போட்டா ஓட்டு போறாங்க. உள்ளதான் ஒரு ஆதாரத்தோட பேப்பர்லாம் போட்டு ஆரம்பிச்சுட்டாங்க. இது என்னத்துக்கு உனக்கு தேவைங்கிற? இஸ்லாத்தை மீறினா அப்படிதான் வரும். இஸ்லாம் நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு சித்தாந்தத்தை நமக்கு தந்திருக்குது. அதை கடைபிடிச்சு ஒழுகிற வரைக்கும் தான் நமக்கு மானம், மரியாதை, கௌரவம் எல்லாம் இருக்குது. என்னைக்கு இஸ்லாத்தை விட்டு நீ ஒரு புது சித்தாந்தம் உண்டாகிட்டு போனியோ அப்ப அது அடிபட்டு போயிடும் அப்படிங்கறத இருந்து விளங்கிக்கிறோம். அதனால இஸ்லாத்தினுடைய ஏராளமான சிறப்புகள்ல இப்ப இன்றைக்கு நம்ம தெரிந்து கொண்ட சிறப்பு என்ன? துறவரத்திற்கு இஸ்லாத்தில் வேலை கிடையாது. சமுதாயத்திலிருந்து ஒதுங்கி போய் தனித்து வாழ்வதற்கு வேலை கிடையாது. அப்படி செய்யலாம் என்று கஸ்ஸாலி மாதிரி ஆட்கள், கஸ்ஸாலின்னு ஒருத்தர் இந்த கேடுகட்ட சித்தாந்தத்தை இஸ்லாத்துக்குள்ள நுழைச்சதுல முக்கிய பங்கு யாருக்கு? கஸ்ஸாலிங்கிறவர் உண்டு. அவருடைய இஹ்யாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவருடைய விதாயாங்கிற கிதாப் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதெல்லாம் என்ன பண்ணுவாரு? நீ ஊரை விட்டு ஒதுங்கி போய்விடு, லெபனான் மலையில போய் தவம் ஏரியாவ அந்த பகுதி சேர்ந்தவர். அதனால லெபனான்ல உள்ள மலைக்கு நீ போய் அங்க போய் உட்கார்ந்து என்ன செய்யணும்? தவம் இருந்து கொண்டீரு, மக்களோட சேர்ந்து இருக்காது, அதான் நல்ல வாழ்க்கைன்னு யார் சொல்றா? இவர் கஸ்ஸாலி மாதிரியான ஆட்க, இப்னு அரபி மாதிரியான ஆட்க, இவர்கள் தான் இந்த மாதிரி சித்தாந்தத்தை தூக்கி பிடிச்சிருக்காங்களே தவிர குர்ஆன் தூக்கி பிடிக்கவே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போதனையை செய்யவே இல்லை. அதனால இந்த வித்தியாசம் எப்போ ஞாபகத்தில் வச்சுக்கிறேன். யாரெல்லாம் உலகத்தை விட்டு நாங்க ஒதுங்கி போய் மக்களுக்கு சேவை செய்யறோம் சொல்றானோ அவ்வளவு பித்தலாட்டக்காரன். மக்களுடைய தன்மைக்கு மாற்றமான தன்மை தனக்கு இருப்பார் நினைத்துக் கொண்டு நாங்க அதெல்லாம் பண்ண மாட்டோம், எங்களுக்கு இதெல்லாம் அசிங்கமானது இதெல்லாம் செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு போறானே, இவன் எல்லாமே பித்தலாட்டக்காரன், ஏமாத்துக்காரன், பிராடுக்காரன். அவனுக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, இஸ்லாத்தை விட்டு வெளியேறினவன் அப்படிங்கறத விளங்கிக்கணும். அப்ப இது மாதிரியான ஒரு சிறப்புகள் ஏராளமாக இருக்கிறது. இந்த சிறப்பை 3 சிறப்பு சொல்லிக்கிறோம். ஒண்ணு என்ன? கடவுளுக்கு மனுஷனுக்கு ஏராளமான வித்தியாசங்கள் இருக்கு. இரண்டாவது என்ன? கடவுளுக்கு புரோக்கர் கிடையாதுங்கிறது இஸ்லாத்தின் சிறப்பு. எந்த மார்க்கத்திலும் இப்படி கிடையாது. மூணாவது என்ன? துறவரங்கிறது உள்தலைப்பு தான். அதாவது மனிதனுடைய பலவீனங்களை புரிந்து கொண்டு வழங்கப்பட்ட தத்துவம் இஸ்லாம். அதுல வேற வேற பலவீனங்கள் இனிமே வரும். இந்த துறவரங்கிற ஒரு பலவீனத்தை மட்டும் நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்ப துறவரம் என்பது இஸ்லாத்துல கிடையாது, இல்லைன்னா சிறந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லுது. அதான் அறிவுக்கு ஏற்றதாகவும் இருக்குது. பெரிய பெரிய நம்ம சமீபத்தில் பார்க்கலாம், மலை நாடுகளில் பாதிரியார்கள் சின்ன பசங்கள்ட்ட தப்பா நடந்தது. சுப்ஹானல்லாஹ், அது அசிங்கமான முறையில் என்ன அட்டைக்கு வைக்கும் பொழுது பசங்கள்ட்ட தப்பா நினைக்கிறது, இந்த ஓரின சேர்க்கை இதெல்லாம் மாற்றி அசிங்கமா போய் இது போப்பாண்டவர வரக்கூடிய லெவலில் இருந்தவர் அவர் நாரி போய் அசிங்கப்பட்டு போய் எல்லாம் பேப்பர்கள்ல பார்த்தோம். இப்படித்தான் நடக்குங்க. இயற்கைக்கு மாற்றமான வழிமுறை யார் தேர்ந்தெடுத்தாலும் அதுலதான் கொண்டு விடும். அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த மாதிரி கேடுகள்ல இருந்து பாதுகாப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.